ஒன்றிய பாஜக அரசாங்கம் மக்கள் தொகை கணக்கெடுப்பை தள்ளி போட்டிருக்கிறாங்க. இதனுடைய அரசியல் பின்னணி என்ன, ஏன் தள்ளி போட்டார்கள்? ராகுல் காந்தியும் சிதம்பரம் அவர்களும் தமிழ்நாடு முதல்வரும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இதில் பாஜக செய்யக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறத முழு விபரத்தை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சேனல் அரசியல்களும் தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். தற்பொழுது அண்மை செய்தியாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பை 2027 ஒன்றிய பாஜக அரசாங்கம் தள்ளி போட்டிருக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரியான விஷயத்த செஞ்சிருக்கிறாங்க? மக்கள் தொகை கணக்கெடுப்பு கிட்டத்தட்ட 2017 தான் எடுக்கப்பட்டதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 1931 தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நிகழ்த்தப்பட்டது அப்படிங்கிற தரவுகள்லாம் சொல்றாங்க. 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருக்கணும். கொரோனாவை காரணமாக காட்டி எடுக்காம விட்டுட்டாங்க. 2022 2023 இதுலயும் எடுக்காம விட்டுட்டாங்க. ஒன்றிய பாஜக அரசாங்கம் தன்னுடைய செயல் சட்ட விரோதமா 10 வருஷத்துக்கு ஒருக்கா நிச்சயமா மக்கள் தொகை கணக்கெடுப்பானது எடுக்கணும். ஆனா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பையே எடுக்கல, இவங்க என்னதான் பண்றாங்கன்னு எதிர்கட்சி தலைவர்களும் கேள்வி எழுப்புறாங்க. இந்த நிலையில தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பை 2027 தள்ளி போட்டிருக்கிறாங்க. ஏன் தள்ளி போட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு இப்போ பார்த்தோங்கன்னா கரெக்டாக எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்கன்னு தொகை எடுத்து அவங்களுக்கு தேவையான ஒவ்வொரு தொகுதிக்கும் எவ்வளோ எம்பிக்கள் தேவைன்னு நியமனம் பண்ணிடுறாங்க. ஆனால் பாஜக ஆளக்கூடிய வட மாநிலங்களில் இந்த மக்கள் கணக்கெடுப்பை எடுக்காம எம்பிக்கள் எவ்வளோ நியமனம் பண்ணணும்னு ஒரு கணக்கு காமிக்காம தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபட்டுட்டு வராங்க. தொகுதி மறுசீரமைப்பை காரணமாக காட்டி தான் மக்கள் கணக்கெடுப்பை தள்ளி போட்டிருக்காங்க அப்படின்னு பலராலும் சொல்லப்படுது. இந்த விஷயம் உண்மையா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ மக்கள் கணக்கெடுப்பை ஏன் தள்ளி போட்டாங்க அப்படின்னு நம்ம ஆராய்கிற பொழுது, பாஜக ஆளக்கூடிய குஜராத் ஆகட்டும், ஜார்க்கண்ட் ஆகட்டும், உத்தரப்பிரதேசம் ஆகட்டும், மகாராஷ்டிராவாகட்டும், இதெல்லாம் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்னு சொல்லலாம். அங்கே மக்கள் தொகை பெருகிடுச்சு. எந்த அளவுக்கு பெருகி இருக்குதுன்னா, ஈடு இணை இல்லாத அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்க. இப்படி இருக்கின்ற பொழுது தொகுதி மறுசீரமைப்பு செய்ததுக்கு அப்புறம் மக்கள் தொகை கணக்கு எடுத்தாங்கன்னா, பாராளுமன்றத்தில் இருந்து வரக்கூடிய எம்பி சீட் முழுவதுமா தமிழகத்துக்கும் தென் மாநிலங்களுக்கும் குறைக்கப்படும். பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு எம்பி சீட் அதிகமாக போகும். இதிலிருந்து அவங்களோட ஆட்சியை நிலைக்க வைப்பதற்காகத்தான் இந்த மக்கள் தொகையை பின்னாடி தள்ளி போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இது தொடர்ந்து ராகுல் காந்தி என்ன சொல்ல வர்றாரு? ராகுல் காந்தி ஏற்கனவே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும், தொடர்ந்து மக்கள் மத்தியில் போராடிட்டு வந்தாரு. இப்ப சாதிவாரி கணக்கெடுக்க ஒத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி 2024 ஒரு நிகழ்வுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, தெலுங்கானா ஆட்சிக்கு வந்த பிறகு, தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்த பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தோம். ஓபிசி பிரிவினை சேர்ந்தவர்கள் எவ்வளவு இருக்காங்க, தலித் எவ்வளவு இருக்காங்க, பழங்குடியினர் எவ்வளவு இருக்காங்க, எஸ்சி எஸ்டி, இது போன்ற கணக்குகள்லாம் எடுத்து அவங்களுக்கு எவ்வளோ நாங்கள் இடஒதுக்கீடு தரணும், உரிமை தரணும், சமூகத்தில் எவ்வளோ முன்னுரிமை தரணும், இது சார்ந்து நாங்கள் பண்ணியிருந்தோம். இந்த தெலுங்கானா மாடலை இந்தியா முழுவதும் சர்வதேசம் முழுவதும் அமல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை தான் ராகுல் காந்தி வலுக்கட்டாயமாக வலியுறுத்தியிருந்தாரு. அதற்கும் ஒன்றிய பாஜக அரசாங்கம் எந்த குரலும் கொடுக்கலன்னு சொல்லலாம். இப்ப தமிழ்நாட்டை குறி வைக்கக்கூடிய விஷயமா தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய நிதியும் நிறுத்துறாங்க, அது கிடைக்கக்கூடிய திட்டங்களையும் நிறுத்துறாங்க. இது ஒரு சதி திட்டம் தான் அப்படின்னு முதல்வர் அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, தமிழகத்தை பிரதிநிதித்துவம் படுத்தாம வட மாநிலங்களை பிரதிநிதித்துவம் படுத்துவதற்காகத்தான் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை தள்ளி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு முதல்வர் ஒரு பக்கம் குற்றம் சாட்டுறாரு. இது மட்டும் இல்லாம முன்னாள் ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய சிதம்பரம் அவர்களும் இது சார்ந்து குற்றம் சாட்டி இருக்கிறாரு. என்னன்னா, 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருக்கணும், அதுவும் எடுக்கல. அதுக்கப்புறம் வரக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கல. இது குற்றமானது. இதை தென் மாநிலங்கள், தமிழகம் இதெல்லாம் பிரதிநிதித்துவம் படுத்தாம வட மாநிலங்களை பிரதிநிதித்துவம் படுத்துவதற்காகத்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பை தள்ளி போட்டிருக்கிறாங்கன்னு அவர் ஒரு பக்கம் குற்றம் சாட்டுறாரு. இப்படி தொடர்ந்து குற்றம் மேல குற்றம் சாட்டிட்டே வராங்க. ஆனா பாஜக அரசாங்கம் அந்த குற்றங்களை காதுல போட்டுக்கிறதே இல்லைன்னு சொல்லலாம். காதுல போட்டிருந்தா இந்நேரத்துக்கு ஏதேனும் ஒரு தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க, அவங்களோட கருத்து தெரிவிச்சிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரியான தொடர்ந்து அவங்களுடைய செயலை நான் செய்கிறது தான் சரி அப்படிங்கிற மாதிரி சர்வாதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு
மற்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் பதிலளிக்காமல், மக்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கும் பதிலளிக்காமல் இப்போ ஒரு செயலை செய்திருக்கிறார்கள். மக்கள் தொகை கணக்கெடுப்பை 2027 தள்ளி போட்டிருக்கிறாங்க. சரி, இந்த விஷயம்லாம் இருக்கட்டும். இப்ப அண்மையில வந்த செய்தியா ராகுல் காந்தி மோடி மீது மறைமுகமா ஒரு குற்றத்தை வச்சிருக்கிறார். என்னன்னா, இப்ப செல்போன் வாங்கக்கூடிய சதவீதமாகட்டும், இருசக்கர வாகனங்கள் வாங்கக்கூடிய சதவீதமாகட்டும், டிஜிட்டல் சேவைகளுடைய சதவீதம் எல்லாமே குறைஞ்சிருச்சு. இதுக்கு முக்கிய காரணமா இருக்கக்கூடியவர் மோடி அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை நம்ம ஆராய்ந்தோம்னா ஏன் அதனுடைய சதவீதம் குறைந்திருக்குதுன்னு பார்த்தோம்னா, இப்ப நான் ஒரு ஸ்கூட்டி இப்போ ஒரு 75,000க்கு வாங்குறேன்னா, இன்னும் 2 வருஷம் கழிச்சு அதனுடைய அம்சங்கள்லாம் அப்படியே தான் இருக்கு. ஆனா விலை மட்டும் 1,25,000 ரூபாய், அந்த மாதிரி விலை அதிகமாயிடுச்சு. அதோட அம்சமும் அப்படிதான் இருக்கு. அந்த ஸ்கூட்டியோட விலை 75,000ஐ 1,25,000 ரூபாய்க்கு உயர்த்தினது மட்டும் இல்லாம அதற்கான வரி விதிப்புகளையும் ரொம்ப அதிகமாக்கிட்டாங்க ஒன்றிய பாஜக அரசாங்கம். இதனாலதான் மக்கள் அதை வாங்கறதுக்கு சிரமப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரில கருத்து தெரிவிக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியும்னா, அதுல கட்டக்கூடிய வரியெல்லாம், மக்கள் கட்டக்கூடிய வரியெல்லாம் ஒன்றிய அரசாங்கத்துக்கு தான் போகுது. அப்படி போகக்கூடிய வரிகள்லாம் அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. இதை தான் தமிழக முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்துல என்ன கேட்டிருந்தாரு, மாநிலங்களுக்கான வரி பகிர்வை 50% கொடுங்க அப்படின்னு வலுக்கட்டாயமா பேசியிருந்தாரு. இதை வேற மோடி அவர்கள் ரகசியமா போய் இந்த மாதிரி கொடுக்காதீங்கன்னு சொன்னது கூட சர்ச்சையானுச்சு. இப்ப பார்த்தோம்னா இதை வேற எத்தனை சதவிகிதம் குறைஞ்சிருக்குதுன்னா, இருசக்கரம் வாங்கக்கூடிய மக்களுடைய சதவிகிதம் குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. கார் பார்த்தீங்கன்னா 8.6% குறைஞ்சிருக்காம். மொபைல் ஃபோன் 7% குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆக மக்கள் இதை மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இந்தியாவுடைய பொருளாதாரம் சிலரை மட்டுமே சம்பாதிக்கக்கூடிய வகையில இருக்குதுன்னு மோடி மீது ராகுல் காந்தி குற்றம் சாட்டி இருக்கிறார். ஆக தொடர்ந்து நாம பார்க்கின்ற பொழுது அதற்கான வரிகளையும் அதிகப்படுத்திடுறாங்க, அதற்கான சதவிகிதத்தை குறைச்சிடுறாங்க. வரி அதிகப்படுத்தினதுனாலதான் இப்ப பொருட்கள் வாங்கக்கூடிய சதவிகிதம் குறைஞ்சிருக்கு. மேட் இன் இந்தியா திட்டத்தை பிரதமர் அவர்கள் கொண்டு வரேன்னு சொன்னாங்க, அதுவும் கொண்டு வந்த மாதிரி தெரியல. ஆக இப்ப பார்த்தோம்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் 2027க்கு தள்ளி போட்டிருக்கிறாங்க. மக்கள் வாங்கக்கூடிய பொருட்களுக்கான சதவீதமும் குறைந்திருக்கு. வரி பணங்களையும் என்ன செய்யறாங்க, பாஜக அரசாங்கம் என்ன செய்யறாங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய நிதியும் கம்மியா தான் கொடுக்குறாங்க. வட மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு அதிகமா கொடுக்குறாங்க. அங்கவும் சிறப்பான திட்டங்கள் செயல்படுதான்னு தெரியல. இப்ப நம்ம பார்த்தோம்னா ஒன்றிய பாஜக அரசாங்கம் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல மட்டும்தான், குஜராத், ஜார்க்கண்ட், உத்தரகண்ட் இந்த மாதிரியான மாநிலங்கள் மட்டும்தான் பாஜக அரசாங்கத்தை வரவேற்று இருக்கிறாங்க. மற்ற மாநிலங்கள் எல்லாமே பாஜகவுடைய கூட்டணி வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இப்ப பீகார்லயும் வேணாம்னு சொல்லிட்டாங்க, காலையில பார்த்துருந்தோம். நாகாலாந்துலயும் வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து தமிழ்நாட்டுல அறவே தவிர்த்துட்டாங்க பாஜகவுடைய கூட்டணியை. இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது தன்னுடைய ஆட்சியை நிலைக்கிறதுக்காக தொகுதி மறுசீரமைப்பை காரணமாக வைத்துதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பை தள்ளி போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சிலரால் கருத்து தெரிவிக்கப்படுகிறது. சரி, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏங்க எடுக்கணும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிச்சயமா எடுக்கணும். முதல்ல நம்ம நாட்டுல எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் அவங்களுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன திட்டங்களை அரசு கொண்டு வரலாம், எவ்வளவு இடஒதுக்கீடு கொடுக்கலாம், எவ்வளவு நிதியை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல தெரிஞ்சுக்க முடியும். மக்கள் தொகை கணக்கு எடுத்தோம்னா தான் நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க, நிறைய நபர்கள் இருக்கிறாங்க, நிறைய மக்கள் வசிக்கக்கூடிய நகரம் இருக்கு அப்படின்னா அங்க எத்தனை அரசு பள்ளி கொண்டு வரணும், மருத்துவமனை எத்தனை கொண்டு வரணும், தொழில் சார்ந்த வளாகங்கள் எத்தனை கொண்டு வரணும், இதுக்கு நம்ம எவ்வளவு நிதி கொடுக்கணும், அங்க SC ST மாணவர்கள் எவ்வளவு இருக்காங்க, OBC மாணவர்கள் எவ்வளவு இருக்காங்க, தலித் சமுதாயம் எவ்வளவு இருக்கிறாங்க, இது போன்ற கணக்கெல்லாம் சரியாக பிரித்தாதான் இந்த சமூகத்துல வாழக்கூடிய மக்களுக்கு சம உரிமையை கொடுப்பதற்காக அவங்களுக்கு நம்ம எவ்வளவு இடஒதுக்கீடு கொடுக்கணும், இவங்களுக்கு எவ்வளவு நம்ம இடஒதுக்கீடு கொடுக்கணும், இது சார்ந்த விஷயங்கள்லாம் எதுல அடங்கி இருக்குன்னா
நிச்சயமா மக்கள் தொகையில தான் அடங்கியிருக்கு. அதற்காக தான் நாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பை 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இந்த 10 ஆண்டுகளுக்கு எடுக்கக்கூடிய மக்கள் தொகையை இப்ப 2027 தள்ளி வைத்திருக்கிறாருன்னா இன்னொரு காரணம் வேற சொல்றாங்க. 2026 தமிழ்நாடுடைய சட்டமன்ற தேர்தல் வேற வரப்போகுது. அப்படி வரும் பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பானது 2027 இருந்துச்சுன்னா பாராளுமன்றத்தில் இருந்து வரக்கூடிய சீட் எம்பி சீட்டுக்கு தமிழ்நாட்டில் மிக குறைவாக தான் வரும். மிக குறைவாக வந்துச்சுன்னா அதற்கான ஏற்கனவே 29 கோடி நிதி தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு நலத்திட்டங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் 200 அல்லது 300க்கும் மேற்பட்ட நிதிகளை ஒதுக்குறாங்க. ஆனா அந்த மாநிலங்கள் வளர்ச்சி அடைதான்னு பார்த்தா இல்லை, குறைவான நிதியிலே தமிழ்நாடு ஓங்கி இருக்குதுன்னு சொல்லலாம். மக்கள் தொகை கணக்கிட்டு 2027 தள்ளி போட்டது வரவேற்கத்தக்கதா விமர்சிக்கத்தக்கதான்னு உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல அரசியல் களத்திலே நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.